ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் பேப்பர் 2 கொஷின் பார்க்கலாம். இங்கிலீஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எந்த சென்டென்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸே பாருங்கள். எ டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் ஏ ஃபுல் ஸ்டாப் கரெக்டு. எ டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எ ஸ்டேட்மெண்ட் கேன் பி அஃபர்மேட்டிவ் ஆர் நெகட்டிவ் கரெக்டு. அது என்ன ராங்காக இருக்குன்னு பாருங்கள். An interrogative sentence always ends with a conjunction அப்படி இருக்காங்க. இந்த சென்டென்ஸ் தான் ராங்காக இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள். அலிட்ரேஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் வேர்டுனா சேம் கான்சோனன்ட் சவுண்ட் தான் அலிட்ரேஷன் வேர்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரன், பேட்ஸ், பிபி. அலிட்ரேஷன் மீன்ஸ் சேம் கான்சோனன்ட் சவுண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ப்ரேசல் வர்பு கேட்டிருக்காங்க. கெட்டான்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் ஏ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ரீடுக்கு பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஆர்இடி போட்டு நம்ம சைடில் ஒரு கோடு போட்டு விட்டுருணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். யூ டிட் நாட் ஸ்டடி, யூ டிட் நாட் பாஸ். இதில் வந்து இஃப் கிளாஸ் கேட்டிருக்காங்க. இஃப் கிளாஸில் தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷன் கிளாஸில் தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு வெல் யூ உட் ஹேவ் பாஸ்டு. நான் இஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது கரெக்டான ஆன்சர் வந்து இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு வெல் யூ உட் ஹேவ் பாஸ்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாசல் சவுண்டு கேட்டிருக்காங்க. இதில் எது நாசல் சவுண்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்மு, என்னு, இசட் இதெல்லாம் நாசல் சவுண்டு தான். எல்லு இதுதான் நாசல் சவுண்டு கிடையாது. எல்லு வந்து லேட்டரல். அதால் இதுக்கு என்ன ஆன்சர்னால் எல்லு தான் இதுக்கு ஆன்சரு. எது நாசல் சவுண்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆட்டோப்சின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஏ டெட் பாடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரேஞ்ச், ரீஅரேஞ்ச், ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஸ்கேன் த கியூஆர் கோட், இட் வில் கோ டு ஏ வெப்சைட். செகண்ட் ஒன் யூ கேன் see a link for the software application. Third one, click the link to download the software application. Fourth one, open the resource and move by using the pointers. Fifth one, link this, you can find more resources. RPSQT answer, correct answer. Next பாருங்கள். search for food in a wide area is forage. நெக்ஸ்ட் பாருங்கள். சூஸ் த எக்ஸாக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. யூ ரன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன். ஐஃபர்போல் கேட்டிருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அவங்க கொடுத்துக்கிற சென்டென்ஸு வி கேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன். ஐஃபர்போல் இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. பேக்கெட் பி போட்டு அந்த சிம்பிள் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி போடணும். கேஐடி. அடுத்தது பாருங்கள். ஒன் ஆஃப் த பாய் லுக்ஸ் ஹாப்பி. இதில் எது ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் எது ராங்காக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மை பெஸ்ட் அண்டு trustworthy friends are 6 in number. They are why, how, when, what, where and who. Secrets. அடுத்து பாருங்கள். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த மாடல் வெர்ப் கேட்டிருக்காங்க. யூ அவுட் டு ரெசெப்ட் எல்டர்ஸ். அவுட்டுன்னா வந்து மாரல் ஆப்ளிகேஷன்ஸ். மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் அதுக்கு ஆன்சரு. அடுத்து ரீப்ளேஸ் த மேஸ்குலைன் சிங்குலர் வேர்டு கேட்டிருக்காங்க. அலும்னா, அலும்னஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
following sentence given below convey the correct meaning கேட்டிருக்காங்க. The boy is crying because somebody has broken its doll. நெக்ஸ்ட் பாருங்க. Feather in one's cap idiomatically expressed as something one may feel proud of. நெக்ஸ்ட் பாருங்க. மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கேட்டர் பில்லருக்கு ஹம்ப்பு, செகண்டுக்கு மைஸுக்கு க்ரீப்பு, தேர்டு வார்ம்ஸுக்கு ரிங்கிள்ளு, ஃபோர்த்து சீகல்ஸுக்கு கிளைடு. 79 பாருங்கள். த சென்டென்ஸ் போட்டிருக்காங்க. த சைல்ட் வெதர் மேட் தீம் சிவர் SVOC. அடுத்தது பாருங்கள். ஐ ஹேட் ஏ கிவன் எனஃப் மணி. In this sentence, would enough is used to refer the adverb of degrees or quantity. Next பாருங்க. Who wrote the following lines? இந்த லைன் யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. Where mercy, love and pity well the God is dwelling to யார் எழுதுனாங்கன்னா வில்லியம் பிளேக்கு. நெக்ஸ்ட்டு ஆட் ஒன் கேட்டிருக்காங்க பாருங்கள். உட்டுன்றது ராங்கான பொனட்டிக்கலி வேர்டு. அடுத்து பாருங்கள். த லைன் த ரெட்டஸ்ட் ஃப்ளவர் வுட் லுக் அஸ் பிளேஸ் அஸ் நோ. இந்த லைன் டேக்கன் ஃப்ரம் த போயம். இந்த போயம் எதுலேருந்து, இந்த லைன் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ரெட்டஸ்ட் ஃப்ளவர் வுட் லுக் அட்ஸ் எ பேல் அஸ் நோ இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் த க்ரை ஆஃப் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்கள். Find out the transitive verb given below. Transitive verb இது எதுன்னு பார்த்தீங்கன்னா reads. நெக்ஸ்ட் பாருங்கள். Replace the underlined words from the following. I had a frightening dream which still vibrates in me. Nightmare. நெக்ஸ்ட் பாருங்கள். They don't have sufficient food. Which sentence convey be same meaning கேட்டிருக்காங்க. They have barely enough food. Next பாருங்கள். Correct combination of two sentences given below. Kiran is very ill. They cannot go to school today. Combination two sentences comment பண்ணி சொல்லியிருக்காங்க. Kiran is too ill to go to school today. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பாட் எரர் கேட்டிருக்காங்க. A1 தான் தப்பாக இருக்குது. சுரன் இஸ் மோஸ்ட் கேபபிள் தென் கரெக்டு. மோஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டு. இந்த கிளாஸும் கரெக்டு. எது எரராக இருக்குன்னா சுரன் இஸ் மோஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் ஏ மீனிங்ஃபுல் யூனிட் பட் இட் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேஸ். ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கால்டு மைஸ்டரிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.